ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரைவேட் அண்ட் அரியர் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கால் அண்ட் மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க, வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் பிரேக்கில் இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ப்ரைவேட் அண்ட் அரியர் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டக்குன்னு அப்டேட் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 2026 தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் அண்ட் அரியர் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா சேம் டைம் டேபிள் தான். ஸோ டைம் டேபிளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டைம் டேபிள் இருக்கா, இல்லை அதே டைம் டேபிள் தான். ஸோ அதே டைம் டேபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு 12th வந்து எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து March 2 ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகிறது வந்து March 26. அதே 11th எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து March 3. எண்ட் ஆகிறது வந்து March 27. 10th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து March 11 ஸ்டார்ட் ஆகுது. March 11லேருந்து April 6 வரைக்கும் எக்ஸாமு. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அரியர் நாங்கள் முன்னாடியே வச்சுருந்தோம், இப்போ ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருமே எழுத தேவையில்லை. 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் 12th எழுதிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக ஆன்லைன் கிளாஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ மறக்காமல் உங்கள் பேரையுமே அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் ஏன்னா நிறையா பேர் வந்து அதில் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொமோஷனுக்கு எல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்குமே அந்த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிரேக்லேருந்து வரீங்க, ஒரு 2 years 5 years 10 years, ஏன்னா நிறைய பேர் 15-20 இயர்ஸ்லேருந்து தான் கழிச்சு திருப்பி வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படி ஜாயின் பண்ணிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ரோல் பண்ணிடுங்க. நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கால் பண்ணி என்னென்ன கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணுற அளவுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ப்ரைவேட் அரியர் எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.